எனக்கு அவ்வளோதான் சார் கட்ட வரும். ஓ. இங்க பாரு பவானி, எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது, நான் உன் கழுத்துல தாலி கட்டினது, இதை என் லைஃப்ல மறக்கவே முடியாது. என்னோட மிச்ச காலமும் உன்னோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் பவானி. பவானி, பவானி, இது வலிக்குது பவானி. ஐயோ பவானி, ஏய் பவானி, ஏய் அம்மா பவானி, தண்ணி தண்ணி கொடு. ஐயோ பவானி, பவானி முடியலையே. ஐயோ சொன்ன மாதிரி பண்ணிருப்பாளா? பாலை கொடுத்துருப்பாளா? கரெக்டா பண்ணாலா இல்லையா தெரியலையே. இன்னும் போன் வரலையே. நான் பால் ஊத்தி கொடுத்தேன்னா திடீர்னு மூச்சை இழுத்து புடிச்சு அப்படியே மயக்கம் போட்டுட்டான். அப்புறம் மூச்சு இழுத்து மூச்சு இழுத்து மூச்சு இழுத்து அப்படியே சாஞ்சிட்டான். சூப்பர்டி, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவர் கம்பெனி ஆளுங்க ஃபோன் நம்பர் தெரியுமா உனக்கு? என்கிட்ட மேனேஜர் பிரியா நம்பர் இருக்கு. சரி, அவளுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடு. மயங்கி விழுந்துட்டாருன்னு மட்டும் சொல்லு, சரியா? அவ வந்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் மத்தது எல்லாத்தையும் பாத்துப்பா. ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவன் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்ப யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? அதெல்லாம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கடி. இந்த மாதிரி விஷயத்துல வயசானவங்களுக்கு நெஞ்சு வலி வர்றது சகஜம்தான். அதனால உன் மேல எந்த டவுட்டும் வராது. நீயும் அதுக்கேத்த மாதிரி அழுதுரு, எல்லாம் சரியாயிடும். டேய் ராம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது ஆச்சுன்னா என் மானமே போயிடும். அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் லூசாடி நீ. நான் வாழ்றதுக்கு ஐடியா கொடுத்தா சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. தேவலாம பயப்படாத, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நான் சொல்றத மட்டும் செய், சரியா? சரியாடி? சரிடா. ஹலோ, சொல்லுங்க பவானி. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ பவானி, பவானி என்னாச்சு? ஏன் அழுறீங்க? ஹலோ பவானி, கேக்குறேன்ல. என்னாச்சு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க பவானி. பிரியா, நான் அவருக்கு பால் ஊத்தி கொடுத்து அவரும் குடிச்சாரு. அப்படியே நெஞ்ச புடிச்சு மூச்சை இழுத்து 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 அப்படியே அசையாம படுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயோ அழாதீங்க, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். ஒரு 5 minutes நீங்க பயப்படாம இருங்க.
ம்? ம்ஹும். ம். ஆ. 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 ம். ஆ. ம்? ம்? ம்ஹும். ம்ஹும். ம். ஆ. 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 ம்? ம். ம். ம்ஹும். ம். 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 ஐயோ, யாரோ வந்துட்டாங்க போலடா. நீ போய் யாருன்னு பாரு. நான் உள்ள இருக்கேன். டேய், 2 பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்க வேண்டாம். நான் எடுத்துட்டு உள்ள போறேன். ஹாய் பிரியா. உள்ள வாங்க. நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியா? நீங்களும் சாப்பிடுறீங்களா? நான் பிளேட் எடுத்துட்டு ஐயோ வரேன். இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கீங்க மேடம்? சார் இல்லாம கஷ்டமா இருக்கா மேடம்? கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? இதுக்காக தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வயசாயிடுச்சு. திடீர்னு கல்யாணம் பண்ணி இவர் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதனாலதான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். அடிப்பாவி. இப்போ இப்படி கல்யாணம் பண்ண அன்னைக்கே விட்டுட்டு போயிடுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி பவானி மேடம், விடுங்க, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி மேடம், கேட்டது தப்புதான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஓகே? இனிமே இந்த கம்பெனிய நீங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், ஓகே? ஓகே. இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்ப வேணாலும் எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லா வேலையும் தனியா நீங்க ஏன் பாக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம். நான் ஒருத்தி தானே இருக்கேன். எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன். சரி, நான் உங்களை கம்பல் பண்ணல, உங்க இஷ்டம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நம்ம கம்பெனியோட எல்லா கிளைண்ட்ஸும் வராங்க. அத சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். வரேன் மேடம். அடியே, என்னடி என்னமா நடிக்கிற? நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு, சீக்கிரமே நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம்.